நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஈரான் சம்மந்தப்பட்டு முழுக்க பேசலை. ஏன்னா ஈரானில் பதட்டங்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அதனால் இப்போ ஓவராலாக அமெரிக்கா ஏன் இப்படி பண்ணுது, அப்போ என்னென்னா அமெரிக்காவோட ஆணவமும் அராஜகமும் ஏன் இப்படி இருக்குது. அப்போது அமெரிக்கா ஆணவத்தோட அராஜகம் பண்ணுச்சுன்னா அப்போ என்னாகும், உலக நாடுகள் பரிதாபமான நிலைமையில் இருக்கும். அப்போது உலக நாடுகள் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லணும்னா அரபு நாடுகள், ஏன்னா எண்ணெய் வளத்தோடு கொளிக்கிற அரபு நாடுகள் பரிதாபமான நிலையில் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தான் கையில் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு வரும்போது உச்சகட்ட பதட்டத்தில் உலகப்போர் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது. நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பில்லாமல், தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி, இப்போ நம்ம இதை ரொம்ப குறிப்பாக நம்ம இதை இன்றைக்கி அமெரிக்காவை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அதை பற்றின ஒரு ஜெனரலாக ஒரு ஃபுல் டேட்டா எடுத்துருவோம். அமெரிக்கா என்னது, அது எப்படின்னா செவந்தியர்களை அடித்து வேட்டையாடி வெளியிலேருந்து வந்த இன்வேடு பண்ண ஆட்கள் தான் அங்கே அமெரிக்கா இருக்குது. அமெரிக்காங்கிறது இப்போது ஒரிஜினல் அமெரிக்கா கிடையாது. ஒரிஜினல் ஆட்கள் செவந்தியர்கள். அவங்க வேட்டையாடப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. அது தனியாக பேசக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போது இன்றைக்கி அமெரிக்காவை ஆட்சி பண்ணுற வெள்ளையர்கள் ஒரிஜினல் அமெரிக்கக்காரர்கள் இல்லை அப்படிங்கிறது தான். சரி, அதனால் அதை தவிர்க்க முடியாது. உலகத்தில் மாற்றங்கள் நிறையா வந்துட்டுருக்கும், தவிர்க்க முடியாது. சரி, இப்போ அமெரிக்காவில் இப்போதைக்கு பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஒரு 34 கோடி பேர். இந்தியாவோட பாப்புலேஷன் 140 கோடிக்கு மேலே. அதாவது உலகத்தில் நம்பர் 1 பாப்புலேஷன் இந்தியா. ஓகே, இந்தியாவில் ஒரு 5ல் 1 பங்கு கிட்டத்தட்ட அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட பாப்புலேஷன். சரி, இப்போ இந்தியாவோட கடன், இதை நம்ம பெருசாக எல்லாத்தையும் கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. அமெரிக்காவோட கடன் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா இன்றைக்கி ஒரு 38.4 ட்ரில்லியன் US டாலர், அதாவது கிட்டத்தட்ட 3500 லட்சம் கோடி. நம்ம அது கேட்டோம்னா கண்ணை கட்டும். அப்போ அதை இன்னொரு வகையில் சொல்லலாம். இது அவங்க கடன் வாங்கியிருக்காது. அந்த கடனுக்கு அவங்க வட்டி கட்டணும்ல. அது வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டுறாங்கன்னா ஒரு 1.22 ட்ரில்லியன் வட்டி கட்டுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 110 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க. அந்த வட்டி யார் கட்டுறாங்க, அதிகமான கடன் கொடுத்துருக்கிறது, அது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது, பாண்டு வாங்கியிருக்கிறது எல்லாம் சேர்த்து ஜப்பான், அடுத்த இடத்துல சைனா இருக்குது, UK இருக்குது, அப்புறம் அரபு நாடுகள் இருக்குது, இப்படி நிறைய நாடுகள். அப்புறம் சொந்த நாட்டிலேயே பேங்க்கில் மக்கள்கிட்ட பாண்டு விநியோகித்து அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வருஷம் அவங்க நம்ம ரூபாய்க்கு, ஏன்னா நம்ம ஏன் நம்ம ரூபாய்க்கு சேர்த்து சொல்கிறோம், புரிதலுக்காக சொல்கிறோம். அதாவது 1.22 ட்ரில்லியன் அப்படின்னா நமக்கு பெருசாக புரியுமோ புரியாதோ. ஆனால் இப்போ 110 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு அமெரிக்கா வட்டி கட்டுது. அல்லது அதர்வைஸ் என்ன சொல்லணும்னா ஒரு நாளைக்கு அமெரிக்கா கட்டக்கூடிய வட்டி ஒரு 2 பில்லியன் US டாலர். 1 பில்லியனுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ரூபாய்க்கு ஒரு 9000 கோடி ரூபா. அப்போது ஒரு உலகத்திலே பெரிய கடன்காரி யாருன்னா அமெரிக்கா. இது மூலமாக தெரியுது. இப்போது இது ஜப்பான் நம்பர் 1 லோன் கொடுத்துருக்காது. லோன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் ஜப்பான் நம்பர் 1, UK நம்பர் 2, சைனா நம்பர் 3. ஏன்னா நம்பர் 1, 2, 3 மட்டும், ஏன்னா வரிசையாக ஃபுல்லாக சொல்ல வேண்டியதில்லை. இப்போ சைனா எவ்வளோன்னா 2013 1.3 ட்ரில்லியனாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. 1.2 ட்ரில்லியன் ஜப்பான் கொடுத்துருக்கு. அதனால் இப்போ அது போக சைனா என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே நிறைய இடங்களை வாங்கியிருக்கு. அந்த இடத்தோட அளவு எவ்வளோன்னா ஒரு 2,80,000 2.8 லேக் ஏக்கர். 2,80,000 ஏக்கர் சைனா அமெரிக்காவில் அந்த இடத்த ஓன் பண்ணியிருக்கு. ஓகே, அதாவது அமெரிக்கா ஓன் பண்ணியிருக்குன்னா அது சைனா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அமெரிக்க நாட்டோட ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு அங்கே நடக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். சரி, இப்போ உலகத்தை ஆட்டி படைக்கிறது எது, ஆயில், குரூட் ஆயில். அந்த குரூட் ஆயில் எங்கெங்கே எவ்வளோ நம்ம உலகத்தில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, அதில் நம்பர் 1 அமெரிக்காவில் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து சவுதி அரேபியா, ரஷ்யா அப்படின்னு வரிசை ப்ரொடியூஸ் ஆகுது. அது போக எந்தெந்த நாடுகளில் எவ்வளோ ரிசர்வ் இருக்குது அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கிட்டால், இதெல்லாம் ஏன் இப்போ பேசுகிறோம்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா
அமெரிக்கா வந்து உலக வல்லரசாக தன்னை நிலைநிறுத்துறதுக்கு ஏன் இந்த பாடுபடுது அப்படின்னு தெரியும். இப்போ வந்து அவங்க வந்து குரூட் ஆயில் ப்ரொடக்ஷனில் வந்து அமெரிக்கா வந்து டெய்லி இப்போ நம்ம வந்து பேரல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 14லேருந்து 20 மில்லியன் பேரல். 1 மில்லியன் அப்படிங்கிறது வந்து 10 லட்சம். ஓகே, 14 மில்லியன்னா ஒரு 1,40,00,000. 10 ஆமாம் இன்ட்டு 10 14 1 மில்லியன்கிறது வந்து 10 லட்சம். 10 மில்லியன்னா 1,00,00,000. 14 அப்படிங்கும்போது ஒரு 1.4 crore டு ஒரு 2 crore பேரல் பெர் டே. சரி, அப்போ மில்லியன்லேயே சொல்லிடுவோம் நம்ம எல்லா புரிதலுக்காக. 14 டு 20 மில்லியன் பேரல். அப்போ 15 மில்லியன் 16 மில்லியன் பேரல் பெர் டே. எவ்ரி டே வந்து பேரலுங்கிறது அந்த இது தெரியும், நம்ம பிக்சரில் வீடியோவில் எல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சவுதி அரேபியா அது எவ்வளோன்னா டெய்லி வந்து ஒரு 10 டு 12 மில்லியன் பேரல். ஆமாம், கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னா 1 கோடி பேரல், 1 கோடியிலேருந்து 1.25 கோடி பேரல் வந்து டெய்லி அது வந்து உறிஞ்சுது. ஓகே, ரஷ்யா வந்து 10 டு 11 மில்லியன். அப்போது 1 கோடி அல்லது 1 கோடியே 10 லட்சம் அது வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து உறிஞ்சுது. இப்போ வந்து கனடாலேயும் வந்து ஆயில் கிடைக்கிது. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4.5 டு 6, அதாவது ஒரு 45 லட்சம் டு 60 லட்சம் பேரல் எவ்ரிடே கனடாலேருந்து கிடைக்கிது. சைனாவில் அங்கே ஆயில் இருக்குது. அங்கேருந்து வந்து குரூட் ஆயில் கிடைக்கிது. அங்கே வந்து எப்படின்னா 4.3 to 5 அப்படின்னா 43 லட்சத்துலேருந்து 50 லட்சம் இது வந்து குரூட் ஆயில் அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஈராக் வந்து ஒரு 44 லட்சம், அது 4.4 மில்லியன், 44 லட்சம் பேரல். அதுக்கப்புறம் வந்து யுஏஇனா பிரதானமாக வந்து அபுதாபி, அது வந்து 3.7 to 4 அப்படின்னா ஒரு 37 லட்சத்துலேருந்து 40 லட்சம் பேரல் எவ்ரிடே வந்து அவங்க வந்து உறிஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரானில் எவ்வளோ கிடைக்குது? ஏன்னா இப்போ வந்து பிரச்சனையோட மையப்புள்ளி இப்போ ஈரான் தானே. ஈரானில் எவ்வளோ கிடைக்குது? ஒரு 4.3 to 5 அப்படின்னா 43 லட்சத்துலேருந்து 51 லட்சம் பேரல் வந்து எவ்ரிடே அங்கேருந்து வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்கிறத விற்கணும்ல. அவங்க வந்து பொருளாதார தடை வச்சு எங்கே கொடுக்குறது அப்படின்னா சைனா கொடுக்குறாங்க, ரஷ்யா கொடுக்குறாங்க, இந்தியாவை கொடுத்தாங்க, இப்போ கொடுக்கல, அப்படி மற்ற நாடுகளுக்கு அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து குவைத்து ஒரு சின்ன குட்டி நாடு, ஆனால் ஒரு பெரிய பணக்கார நாடு. என்ன காரணம்னா மக்கள் தொகை கம்மி, அங்கே கிடைக்கிற ஆயில் அதிகம். அங்கே எவ்வளோ அப்படின்னா 2.9 to 3 மில்லியன் பேரல் அப்படின்னா 29 லட்சம் டு 30 லட்சம் பேரல் வந்து எவ்ரிடே அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வெனிசுலா பிரேசில் எடுத்தாச்சுன்னா ஒரு 3.2 to 3.5னா ஒரு 32 to 35 லட்சம் பேரல் எவ்ரிடே. இது சில நேரம் போர் அடிக்கலாம், ஆனால் கேட்கும்போது இது சுவாரஸ்யமாக இருக்குது. என்னென்னா உலகத்தில் வந்து ஒரு டெய்லி எவ்வளோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 100 மில்லியன் பேரல் பெர் டே. அப்போது 100 மில்லியன்னா என்னாச்சு? கிட்டத்தட்ட 10 கோடி. அவ்வளோ இது வந்து மொத்த உலகத்துலேயும் உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 100 to 102 மில்லியன் பேரல். இப்போது இவ்வளோ தூரம் வந்துருச்சுல்ல. வெனிசுலா வந்து உலகத்திலேயே அதிகமான ரிசர்வ், அதாவது குரூட் ஆயில் ரிசர்வ் உள்ள கண்ட்ரின்னா வெனிசுலா. ஒரு 303 பில்லியன் பேரல். பில்லியன், ஒரு பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. அப்போது என்னாச்சு? இது வந்து கிட்டத்தட்ட 33,000 கோடி பேரல் அங்கே உள்ள ரிசர்வ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதே இது இந்தியாவில் வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து பெட்ரோல் கிடைக்கிது எவ்வளோ இருக்குன்னா 0.6 மில்லியன் பேரல் அப்படின்னு இந்தியாவில் கிடைக்கிது. ஆனால் இந்தியாவோட தேவை எவ்வளோ அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சுன்னா ஒரு எவ்ரிடே வந்து 4.2 மில்லியன் அப்படின்னா 42 லட்சம் பேரல் தேவைப்படுது. அப்போ மிச்சத்தை பூரா நம்ம வந்து வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். சவுதி அரேபியாவில் வாங்குகிறோம், யுஏஇயில் வாங்குகிறோம், ஈராக்கில் வாங்குகிறோம், இதில் அமெரிக்காவில் வாங்குகிறோம், ரஷ்யாவில் வாங்குகிறோம். ஓகே, வாங்குகிறோம். அப்புறம் நம்ம உள்நாட்டு தேவைக்கு பயன்படுத்துகிறோம். ப்ளஸ் வந்து இதை சுத்திகரித்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புகிறோம். இந்த மாதிரி, ஏன்னா இது வந்து ஒரு தொழிலாக இது பண்ணுறோம். அப்போது இது வந்து சைனா எவ்வளோ வந்து வெளியிலேருந்து வாங்குது அப்படின்னா ஒரு 11 மில்லியன் டு 12 மில்லியன் அப்படின்னா ஒரு 1 கோடியே 10 லட்சம் டு 1 கோடி 20 லட்சம் பேரல் வந்து எவ்ரிடே அது வந்து வாங்குது. அங்கே உள்நாட்டு உற்பத்தி வந்து
அது தேவைப்படுது. உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னா ஒரு 43 லட்சம் to 50 லட்சம் வந்து அங்கே உள்நாட்டு உற்பத்தி இருக்குது. அப்போ அதோட தேவை வந்து உள்நாட்டு உற்பத்தி விட 2 மடங்குக்கு மேலே 2.5 மடங்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. ஆனால் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மடங்கு வந்து அதிகமாக வந்து வெளியிலேருந்து வாங்க வேண்டியிருக்கு. அதனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அரபு நாடுகளுக்கு வந்து அங்கே ஆயில் உற்பத்தி இருக்குது. அதனால் அந்த ஆயில் பற்றி கவலை இல்லை. அங்கே உற்பத்தி ஆகிற ஆயில் வந்து அவங்களுக்கு பயன்படுத்திக்க முடியும். இந்தியா வந்து கண்டிப்பாக வேறு நாட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற சூழலில் இம்மிடியேட்டாக வந்து அமெரிக்காவை பகைச்சிக்க முடியாது. ஓகே, ரஷ்யாவை கூட ஓரளவு பகைச்சிக்கிறலாம், வேறு வழி இல்லை அப்படின்னா பகைச்சிக்கலாம். ஏன்னா ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் வாங்குகிறோம், அது நிறுத்தியாச்சுன்னா நமக்கு வந்து பல நாடுகள், இந்த பல நாடுகள் எடுத்தாச்சுன்னா நீங்கள் ஈராக்காக இருக்கட்டும், சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத்து, அப்புறம் அமெரிக்கா, இங்கேருந்து வந்து ஆயில் வந்து நமக்கு கிடைக்கிது. சரி, இப்போ வந்து அமெரிக்கா வெறி பிடிச்ச மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உலக நாடு பூரா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்பர் 1 வந்து அவங்களோட கடன், தலைக்கு மேலே வெள்ளம் போகிற மாதிரி கடன். அப்போ கடன் அதிகமாக அதிகமாக அவங்க வந்து வேறு வழி இல்லை, வட்டி கட்டியே ஆகணும். அப்போது எவ்ரி டே என்ன வட்டிக்கார மாதிரி அது மக்களுக்கு கொடுத்தாலும் சரி, வெளிநாடுகளுக்கு கொடுத்தாலும் சரி, பாண்டுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்ல. அப்போது வட்டி கடன் அதிகமாக $38.4 ட்ரில்லியன் கடன் அப்படின்னா அதுக்கு வந்து வட்டி கட்டி ஆகணும். ஓகே, அப்போது அவங்க என்ன செய்யலாம், அங்கங்கே இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஆயுதம் உற்பத்திக்கு பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் உலகத்தில் பல நாடுகளுக்கு வந்து எய்டு கொடுக்குற மூலமாக அவங்க செலவு எப்படின்னா, இந்த பணமெல்லாம் எப்படி செலவாகுது, இங்கே வெளியில் எல்லாத்தையும் பாண்டுக்குன்னு வாங்கி கடன் வாங்குறாங்க. அங்கே வாங்குகிற கடனை வந்து அங்கே இருக்கிற மக்களோட நல்வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறாங்களோ அது பயன்படுத்துறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்கு எக்கச்சக்கமாக ஏடு பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து தைவானுக்கு கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து எங்கெல்லாம் உலகத்தில் வந்து புதுசு புதுசாக வந்து தீவிரவாதத்தை வளர்க்கணுமோ அதுக்கு பூரா கொடுக்குறாங்க ஏடுன்ற பேரில். அது போக வந்து யூஎனில் வந்து யுனைடெட் நேஷனில் வந்து எக்கச்சக்கமாக வந்து பணம் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் ஏடு கொடுத்து கடைசியில் அமெரிக்கா வந்து கடன் வாங்கி பெரிய கடனாளியாகி போனதான் மிச்சம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போது வெனிசுலா வந்து சாவோஸுக்கு அப்புறம் வந்து மதுரா இருக்கும்போதும் அதை வந்து டாலரில் வர்த்தகம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால வேறு வழி இல்லை, அங்கோட உற்பத்தி வந்து ரொம்ப 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 குறைவு தான். வந்து 8 லட்சம் to ஒரு 10 லட்சம் அவ்வளோதான் வந்து மொத்தமே அவங்களுடைய உற்பத்தி. ஆனால் ரிசர்வ் நிறையா இருக்குது. அப்போ இதை வந்து இறுக்கி பிடிக்கணும். அதை வந்து பெரிய அளவு வந்து சைனா வந்து ஆக்கிரமித்து அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அல்லது எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆயில் வந்து கிட்டத்தட்ட 80% வந்து சைனாவுக்கு போச்சு. அப்படிங்கும்போது சைனா வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா சைனா வந்து கடன் கொடுத்து ரொம்ப பெரிய அளவில் வந்து வளர்ந்துக்கிட்டு நிற்கிறாங்க. அமெரிக்கா கை கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த டீட்டெயில் சொல்கிற காரணம் என்னென்னா, ஜெனரலாக சொல்லிடலாம் அவர் வந்து பயங்கர மொட்டத்தனமாக பேசுகிறான்னு சொல்லி ஒரு டேட்டா எல்லாம் இல்லை. இது வந்து டேட்டாவோட பேசினாலும் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிதலுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக. ஸோ கடன் வந்து தலைக்கு மேலே கடன் இருக்குது, இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான ஆயுதம் இருக்குது. இந்த ஆயுதத்தை வந்து தொடச்சி வச்சுருக்க முடியுமா? இந்த ஆயுதத்தை விற்கணும்னா உலகத்தில் அங்கங்கே சண்டை நடக்கணும். சண்டை நடக்கணும்னா எல்லோரும் சமாதானம் ஆகிட்டாங்கன்னா சண்டை நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ ஆயுதங்கள் பூரா வீணாக போயிருக்கும். அப்போ சண்டை நடக்கணும், ஆயுதத்தை விற்பனை பண்ணணும். அது போக உலகத்தோட மொத்த ஆயில் இருக்கு இல்லையா, க்ரூட் ஆயில், அதை வந்து பெட்ரோ டாலரில் தான் விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையை வந்து கொண்டு வந்தாச்சுன்னா அவங்க வைக்கிறதான் சட்டம். இப்போ வந்து வெனிசுலா அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு, ஈரான் வந்து கண்ட்ரோலுக்கு இன்னும் வரலை. நிலைமை வந்து ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கு. ஒரு வேளை ஈரானும் அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்தியா அண்டு சைனா பாடு திண்டாட்டம். இந்தியா பாடு என்ன ஆகும், அமெரிக்காட்ட வந்து அவங்க சொல்கிற விலைக்கு வேறு வழி இல்லாமல் வாங்கிக்கிறலாம். அப்போ நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் வந்து மோசமாகும். ஏன்னா நம்மளோட பொருளாதாரமும் இன்னும் வீக் ஆகும். ஏன்னா அவங்க வைக்கிறதான் வந்து சட்டம் அப்படின்னு ஆயிரும். இப்போது சைனா வந்து பெரிய அளவு அவங்கள கட்டுப்படுத்த முடியும். உனக்கு ஆயில் வேணும்னா எனக்கு வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ், ஏன்னா அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் முக்கியமான மினரல்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு 5 வகையான மினரல்ஸ், அதை வந்து இவ்வளோ எனக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து உனக்கு ஆயில் தருவேன் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பெரிய அளவு உலகத்தை வந்து கட்டுப்படுத்தி தான் வந்து ஓகே அப்படி இருக்கிற இடத்துல வைக்கணும். அப்படிங்கிறனால இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஐ திங்க் இந்த ஜென்டில்மேன்ற படத்தில் வரும், அதாவது 4 பேருக்கு நல்லது செய்கிறதா இருந்தால் எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு வசனம் வரும். இது எப்படின்னா, நான் நல்லா இருக்கணும்னா 4 பேர் செத்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கிறது அமெரிக்காவோட பாலிசி. இப்போ கிட்டத்தட்ட
வெறி பிடிச்ச மாதிரி எல்லா இடமும் தனக்கு வேணும் அப்படிங்கிறத உடனே எல்லாத்தையும் இதை பிடி, வெனிசுலாவா பிடி, ஈரானில் வந்து கலவரத்தை உண்டாக்கு, அங்கே வந்து பிரச்சனை கொண்டு வா, அப்புறம் வந்து பர்கினோ ஃபாசோவாக இருக்கட்டும், பக்கத்தில் வந்து வர அங்கே இருக்கிற இப்போ சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அண்டு வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, அங்கே எல்லாம் அமெரிக்கா கை வந்து இப்போ வந்து அங்கே நிற்கிது. அது போக வந்து ஏன்னா அவனுடைய கவுண்டர் பார்ட் வந்து இங்கே இருக்காப்லையா இஸ்ரேல், அந்த இஸ்ரேலும் வந்து அங்கே மிரட்டுறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அது போக வந்து கிரீன்லேண்டை வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் தைவான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மொத்தம் ரேர் எர்த் மினரல்ஸில் முக்கியமானதெல்லாம் அங்கே வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வந்து தைவான் வந்து மேலோங்கிட்டு இருக்கு. அப்போது சைனா வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தைவானை வந்து பகரக்காயை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அமெரிக்கா இப்போ வந்து தின்னா பித்தம் தெளிவுன்ற இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க கடன், அதுக்கப்புறம் தன்னோட இமேஜ். அப்போது 4 பேர் செத்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்பர் 1 வந்து மொத்தம் இருக்கிற ஆயில் ட்ரேடு எல்லாமே டாலரில் நடக்கணும். நம்பர் 2 வந்து அங்கே தயாரிச்சுக்கிட்டு இருக்க ஆயுதங்கள் வந்து விற்பனை ஆகணும். வெறுமனே எப்படி விற்பனையாகும்? இப்போ வந்து பாகிஸ்தான் இந்தியாவை சண்டை மூட்டி விடணும், அப்புறம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை மூட்டி விடணும், பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ளே, அதுக்கப்புறம் ஈரான் பிரச்சனை, ஈராக்கு, அப்புறம் சவுதி அரேபியா, ஈரான் வந்து அடிச்சிருவாங்கன்னு சவுதி அரேபியாவுக்கு ஆயுதம் கொடுக்கணும். இப்படி இந்த உலகத்தில் எல்லா இடமும் மாறி ஆயுதத்தை வந்து விற்கிறது மூலமாக பல பில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. அதை வச்சு தன்னோட கடன் அதை வந்து குறைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு நடக்குது. ஆனால் இதுக்கு வந்து உலகத்தை ஒரு முடிவுக்கு வரும்ல, எல்லாம் அவர் இப்போ நம்ம சொல்ல போகிறோம், அவர் நினச்சது தன் கையில் வந்து எல்லா விதமான பவர் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் கவுண்டர் பார்ட் நிறைய அங்கங்கே வந்து பேஸு வச்சுருக்கோம், நம்ம வந்து பெரிய ஆள் அப்படி நினச்சிருக்காங்கல்ல. ஆனால் வல்லவனுக்கு வல்லவனும் இந்த உலகத்தில் உண்டு. அப்போ என்ன, சைனா ரஷ்யா இவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா இவங்களோட பலம் வந்து நம்ம வந்து கணிக்கவே முடியாது. ஏன்னா ரஷ்யா வந்து அடிபட்டு கிடந்தாலுமே அவங்ககிட்ட பூர்வீகமாக எக்கச்சக்கமான பலமும் இருக்குது. அது வந்து சைனாவோட சேர்ந்து ஒரு அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா உலகப்போர் வர்றது வந்து நல்லதில்லை, ஆனால் வராது, வந்தால் மொத்த உலகம் சுடுகாடாயிரும். அப்போது நீயா நானான பேச்சுவார்த்தை. இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஈரானோட அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு இது வந்துச்சு அப்படின்னா கூடி சீக்கிரம் வந்து அமெரிக்கா இறங்கி ஈரானை வந்து அடிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன நடந்தாலும் அமெரிக்காவோட நடவடிக்கை உலகத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதான். சரி, அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த டேட்டா வந்து நம்ம வந்து ஒரு புரிதலுக்காக இந்த டேட்டா வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ 38.4 ட்ரில்லியன் US டாலர், அதாவது ஒரு 3500 லட்சம் கோடி கடன். அதுக்கு வட்டி ஒரு வருஷத்துக்கு வந்து 110 லட்சம் கோடி வந்து வட்டி கட்டுறாங்க. அதாவது நமக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பணக்காரன் எடுத்தாச்சுன்னா ஒரு 20 லட்சம் கோடி அந்த மாதிரி. இப்போ இந்தியாவோட வருஷ பட்ஜெட் எடுத்தாச்சுன்னா ஒரு ஐ திங்க் 50 லட்சம் கோடி. அந்த மாதிரி வந்து ஒரு இந்தியாவோட 2 வருஷ பட்ஜெட்டை வந்து வருஷத்துக்கு அவன் வட்டியாக கட்டுறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய கடன்காரன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்தியாவும் கடன் வாங்குது, இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் ஓகே தான். அதை தாண்டி அது மிகப்பெரிய கடனாளி. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா பெட்ரோ டாலரில் எல்லாமே நடந்தால் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இது என்ன நடக்க போகுது தெரில, பார்ப்போம். அடுத்த ஒரு காணொலியில் அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி.